தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதால் தங்களை பார்த்து கபட நாடகம் ஆடுவதாக திமுக விமர்சித்து வருவதாக கோவை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதிக்காக சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். கோவை தொகுதி அப்படின்றது ரொம்ப பரபரப்பான தொகுதி, ஒரு ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் அதிமுகவுடைய வேட்பாளர். ஸோ எப்படி இருக்கு தேர்தல் களம்? உங்களுடைய புரிதல் இந்த தொகுதியை பற்றி என்னவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். தேர்தல் களம் எங்கே போனாலும் சரி, இப்போ கோவை பாராளுமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சூலூர், பல்லடம், சிங்காநல்லூர், கோவை தெற்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம் 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான். நம்ம ஆல்ரெடி முதல் கட்ட பிரச்சாரம் 6 சட்டமன்ற தொகுதியில முடிச்சிட்டோம். 2ஆம் கட்ட பிரச்சாரத்தில் டூரில் போயிட்டு இருக்கோம். மக்களோட ரெஸ்பான்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. கண்டிப்பாக ரெட்டலை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஐடி விங்கோடைய தலைவராக இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு களத்தை விட சோசியல் மீடியால தான் அதிக அளவுக்கு வார் நடக்குது. அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எப்படி டிரைவ் பண்றீங்க? என்ன மாதிரியான யுத்தம் ஐடி விங்ல குறிப்பா சோசியல் மீடியால பார்க்க முடியுது சார்? இப்போ மக்களை நம்பி களத்தில் இருக்கோம் சார். சோஷியல் மீடியாவில் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல சார். சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு இம்பேக்ட் இருக்குது, அவ்வளோதான். பட் சோஷியல் மீடியா மட்டுமே எலெக்ஷன் நினச்சோம்னா நம்ம தான் முட்டாள். இங்கே தான் இருந்திருக்கேன். இந்த ஹோல் எக்கோசிஸ்டம் எனக்கு தெரியும். ப்ளஸ் நான் மற்றவங்க மாதிரி ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இங்கே எலெக்ஷன் இருக்கும்போது கூட இங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் தமிழ்நாடுலாம் ஃபோக்கஸ் பண்ண, எலெக்ஷன் முடிச்சுன்னா எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவார் நம்மளே ஹியர் இங்கே பண்ண மாட்டார். அதே மாதிரி கரூரில் அவர் நின்னார், கரெக்டுங்களா? கரூர்ல அந்த மக்களுக்கு இப்ப வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு? அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்செழுச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நாடகம் அப்படின்னு திமுக ஒரு குற்றம் சாட்டுது. அது நாடகமா? மக்கள் அந்த பிரிவை ஏத்துக்கிட்டாங்களா சார்? அதெல்லாம் நாடகம்லாம் சார். பயங்கரமா எதிர்த்து பேசிட்டு இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். அவங்க தான் சம்பந்தமே இல்லாம எலெக்ஷன் அப்ப கேலோ இந்தியான்னு ஒன்று நடத்தி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியான்னு ஒன்று நடத்துறாங்க. அதுவே ஒரு ஹிந்தி பேரு கூப்பிட்டு வராங்க. செஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் முதல்ல கருப்பு கொடையை பிடிச்சிட்டு கோ பேக் மோடிட்டு இருந்தாங்க. இப்போ கொடையே வெள்ளை கொடையை போட்டு வெல்கம் மோடி மாதிரி நின்று இருக்காங்க. இவ்வளோ தடவை பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வராங்க எலெக்ஷன் டைம்ல. இவங்களே போய் அப்பா தனியாக பார்க்குறாங்க, சன் தனியாக பார்க்குறாங்க. இத்தனையும் நடக்குது. யாரு சார் அவங்க கூட இருக்கா? நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கோம் சார். எங்கள் போச்சல்ல யதார்த்தமான ஆள். டைரக்டாக இந்த திமுக மாதிரி முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசுறாள் கிடையாது. வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி எடுத்தோன்னு யதார்த்தமாக மக்கள் அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்தவர். அப்படி பேசக்கூடாது. அவர் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். இவங்களுக்கு என்னன்னா, நாங்க வெளியே வந்துட்டோம், நம்ம ஜெயிக்க போறோங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு பயம். இது எப்படியாவது உருக்குலைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க.